அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரிப்பதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 10 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக விசாரிப்பதற்கு சிபிசிஐடி விசாரிப்பதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முன்னதாக சம்பவம் நடந்த இடத்திற்கும் மருத்துவமனை கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு விசாரணைக்கு செல்வதற்கு அமைச்சர்கள் அங்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது சிபிசிஐடி விசாரிக்கும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், முதலமைச்சர் இது தொடர்பாக என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்? விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டத்தில் கருணாகரபுரம் காலியை சேர்ந்த 26 வாந்தி, வயிற்று வலி, வயிற்றுச்சல் போன்ற உபாதைகள் இருப்பதாக தெரிவித்து கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தன்னுடைய அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் மேற்கொண்ட நபர்கள் பாக்கெட் சாராயத்தை அருந்திருப்பது கூடும் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் அவர்களில் பிரவீன்குமார் அதே போல உள்ளிட்ட 3 பேர் 3 மணி அளவில் வயிற்று வலி காரணமாக கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில மேற்கொண்ட 26 நபர்களில சில 4 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில மேலும் 16 நபர்கள் அவசர கால ஊர்தியின் மூலமாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலும் உயர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல 6 பேர் அவசர சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கும் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில இது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல் தெரிந்து வந்தவுடன் உடனடியாக நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அதே போல சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோருடைய உடனடியாக கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யக்கூடிய வகையில ஏற்பாடு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரவன்குமாருக்கு பதிலாக உடனடியாக அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக கள்ளக்குறிச்சிக்கு புதிய மாவட்ட ஆட்சித்தலைவராக MS பிரசாத் அவர்களை நியமித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சாம்சங் மீனா அவர்கள் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டு திரு ராஜத் சதுர்வேதி அவர்களையும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். மேலும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவை சேர்ந்த காவல்துறை கண்காணிப்பாளர் தமிழ்ச்செல்வன், கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் கவிதா, திருக்கோவிலூர் மது விலக்கு அமலாக்க பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் திருமதி பாண்டிச்செல்வி, அதே போல திருக்கோவிலூர் உதவி காவல் ஆய்வாளர் பாரதி மற்றும் அப்பகுதி காவல் நிலைய ஆய்வாளர் ஆனந்தன், சிவச்சந்திரன், உதவி ஆய்வாளர் காவல் நிலைய எழுத்தாளர் பாஸ்கரன், சிறப்பு காவல் ஆய்வாளர் திரு மனோஜ் உள்ளிட்டவர்களையும் தற்காலிகமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பணி நீக்கம் செய்யப்படுவதற்கான உத்தரவையும் வெளியிட்டிருக்கிறார். அதோடு மிக முக்கியமாக இந்த வழக்கை தீர விசாரிக்கவும் தக்க மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சிபிசிஐடி விசாரிப்பதற்கு ஏதுவாக இந்த வழக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் மீண்டும் ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம் ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த கள்ளச்சார விற்பனை அப்படிங்கிறது பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. தொடர்ந்து அதை ஒழிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில மீண்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த சம்பவம் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக எழுந்திருக்கிறது. இதை கவனத்தில் கொண்டு அரசு உடனடியாக அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அதே போல அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மேலும் மதுவிலக்கு சேர்ந்திருக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர், அந்த பகுதியை சேர்ந்திருக்கூடிய காவல்துறை இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ரைட்டர் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளையும் தற்காலிக பணி நீக்கம் செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் பணி மாற்றம் செய்து தற்பொழுது MS பிரசாத் அவர்களை அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு ஆட்சித்தலைவராக நியமித்திருக்கிறார். இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். இது தொடர்பான மேலும் விவரங்கள் களத்திலிருந்து செய்தியாளர் கோகுல் வழங்கவிருக்கிறார். கோகுல், முன்னதாக மாவட்ட ஆட்சியர் பேசும்போது உயிரிழந்ததற்கான காரணம் என்னவென்று தெரியாமல் தெரிவிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்த நிலையில தற்போது உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? அரசு என்ன நடவடிக்கைகளை இப்ப மேற்கொண்டிருக்கிறாங்க?
அதாவது இந்த சம்பவத்தை பார்த்தோம் என்றால் கள்ளக்குறிச்சி நகரத்துக்கு உட்பட்ட அந்த கருணாபுரங்கிற பகுதியில் தான் இந்த கள்ளச்சாராய விற்பனையானது நடைபெற்றிருக்கிறது. நேற்று இந்த கள்ளச்சாரத்தை வாங்கி சென்ற அருந்திய நபர்களுக்கு இரவிலிருந்தே இந்த உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தற்பொழுது அதிகாரப்பூர்வ தகவலில் 26 பேர் தீவிர சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் படி ஒரு 10 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த காவல் சரகத்துக்கு உட்பட்ட அனைத்து நபர்கள் மீதும் பணியிடை நீக்கம் செய்து தற்போது தமிழக அரசு ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கள்ளச்சாராய விற்பனையை காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இங்கு கள்ளச்சாராய மருந்துகளுடைய உறவினர்கள் மத்தியில் வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக காவல்துறையினர் மீது இந்த பணியிடை நீக்கம் நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. வழக்கானது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமீர் சிங் மீனா தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல கள்ளக்குறிச்சி மாவட்ட மதுவிலக்கு துணை கண்காணிப்பாளராக இருந்த தமிழ்ச்செல்வனுக்கும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். மதுவிலக்கு ஆய்வாளர் கவிதாவும் திருக்கோவிலூர் மதுவிலக்கு ஆய்வாளர் பாண்டிசெல்வியும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. திருக்கோவிலூர் SA பாரதி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல இந்த காவல் நிலைக்கு உட்பட்ட காவல் நிலைய எழுத்தராக இருந்த ஆனந்தன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல உதவி ஆய்வாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த தவறுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அனைத்து நபர்கள் மீதும் அதிரடியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல மாவட்ட ஆட்சியர் காலை முதலே இங்கிருந்து இந்த சிகிச்சை குறித்தும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டிருக்கார். மாவட்ட ஆட்சியரும் தற்பொழுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கார். இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டு சர்வன்குமார் தற்பொழுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டு MS பிரசாத் புதிய மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டிருக்கார். அதேபோல புதிய காவல் கண்காணிப்பாளரும் நியமிக்கப்பட்டிருக்கார். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு DIG மற்றும் IGயும் வர இருக்கிறார்கள். ஏறக்குறைய காலையில் என்ன காரணத்துக்காக உயிரிழந்தது என்பது தெரியாமல் இருந்த நிலையில் கள்ளச்சாராய மருந்து இந்த உயிரிழப்பு சம்பவம் நடந்திருப்பது ஏறக்குறைய அரசு செய்திக்குறிப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சரும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான ஏவா வேலு மருத்துவமனைக்கு வர இருக்கிறார். அதேபோல மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் மருத்துவமனைக்கு வர இருக்கிறார். இங்கு ஏறக்குறைய 18 மருத்துவ குழுவினர், அதாவது பல்வேறு மருத்துவமனையிலிருந்து மருத்துவ குழு அருகாமையில் இருக்கக்கூடிய விழுப்புரம், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய மருத்துவ குழுக்கள் அனைத்துமே கள்ளக்குறிச்சிக்கு விரைந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறது. தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிகிச்சை அளிக்கப்படுபவர்களுக்கு மேல் சிகிச்சை தேவைப்பட்டால் உடனடியாக அதாவது சேலம், ஜிப்மர் உள்ளிட்ட மருத்துவமனைகளுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போதே சிலர் உயிரிழந்திருக்கிறாங்க. சற்று முன்பு வீட்டிலேயே ஒரு மூதாட்டி உயிரிழந்திருக்காங்க. அந்த மூதாட்டியோட உடல் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. மூதாட்டியுடைய மகன் 45 வயதானவர், அவர் கள்ளச்சாராயம் வந்திருக்கிறார். அவருக்கும் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக கள்ளக்குறிச்சி மாவட்டமே இந்த சம்பவத்தால் ஒரு பெரிய பரபரப்புக்கு உள்ளாயிருக்கிறது. மருத்துவமனை வளாகத்தில் எந்தவித ஒரு அசம்பாவித சம்பவமும் நடைபெறாமல் இருக்க காவல்துறை குவிக்கப்பட்டிருக்காங்க. தேவையில்லாத நபர்கள் யாரும் இங்கே உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அதேபோல சிகிச்சை பெறக்கூடியவருடைய உறவினர்கள் சற்று முன்பு காவல்துறை வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. எந்த மாதிரியான சிகிச்சை அளிக்கப்படுகிறது, என்ன காரணம் என்பதை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று காவல்துறை வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சிலர் இங்கிருந்து மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து மருத்துவ குழு சிகிச்சை அளித்து வர்றாங்க. இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் செய்தியாளர்கள் சந்தித்து உரிய விளக்கத்தை அளிக்க இருக்காங்க. இந்த கள்ளச்சாராயம் சம்பவம் தொடர்பான இந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்ட அனைத்து காவலர்கள் மீதும் இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கையானது தமிழக அரசால் எடுக்கப்பட்டிருக்கிறது. கோகுல், தமிழக அரசு செய்திக்குறிப்பில் சொன்ன மாதிரி நீங்கள் கூறியதை போல கோவிந்தராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டு 200 லிட்டர் பாக்கெட் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மட்டும் இல்லாமல் அதில் மெத்தனால் கலந்திருக்கிறதா சந்தேகிக்கப்படுகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது தற்போது வரக்கூடிய அமைச்சர்கள் என்ன விஷயங்கள் குறித்து அங்கு ஆய்வு செய்திருக்கிறார்கள்? இப்போ சிகிச்சையில் இருக்கக்கூடிய உறவினர்களுடைய தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? அவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது கோகுல்?
இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் இந்த இடத்துல குறிப்பாக பல நாட்களாகவே இந்த கள்ளச்சாராயமானது விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த கோவிந்தராஜ் என்ற கண்ணுக்குட்டி என்பவர் தான் இந்த கள்ளச்சாரத்தை விற்பனை செய்திருக்கிறார். ஏறக்குறைய 200 லிட்டர் கள்ளச்சாராயம் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மண்டல தடய அறிவியல் ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பப்பட்டதில் அதில் மெத்தனால் கலக்கப்பட்டிருப்பது ஏற்கனவே கண்டறியப்பட்டிருக்கிறது. இதனால் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. பலர் நாம் நேரடியாக பார்க்கும்போது பலருக்கு கண்ணெரிச்சல் ஏற்பட்டதாக கூறுகிறார்கள். பலர் வயிற்று வலி ஏற்பட்டதாகவும் மயக்கம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இங்கு இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக மேல் சிகிச்சைக்காக பல மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து பொதுமக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதுபோன்று பல இடங்களில் இதுபோன்ற இடங்களில் கள்ளச்சாராய விற்பனை செய்வது தெரிந்தும் கண்டுகொள்ளாமல் உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததுதான் இந்த சம்பவத்துக்கு காரணமாக இவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட கோவிந்தராஜ் தற்பொழுது அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வழக்கானது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் தான் அந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. தற்பொழுது வழக்கானது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடி போலீசார் முதற்கட்டமாக நாளையிலிருந்து இந்த கள்ளச்சாராயம் தொடர்பாக இந்த வழக்கில் யார் யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ என்பது குறித்து விசாரணை நடத்திருக்காங்க. கைது செய்யப்பட்ட கோவிந்தராஜிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சாராயத்தோடு யார் யாரெல்லாம் அதில் தொடர்பு இருந்தார்கள், இதில் உள்ள நபர்கள் மற்ற நபர்கள் குறித்து தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. தொடர்ந்து இப்போ காவல்துறை தரப்புல வழக்கு எப்போது பதிவு செய்யப்படவிருக்கிறது? அது மட்டுமில்லாமல் உயிரிழந்தவர்களுடைய உடற்கூறு ஆய்வுகள் எப்போ கிடைக்கும்னு சொல்லப்படுது கோகுல்? நிச்சயமாக கள்ளக்குறிச்சி அந்த நகர்ப்புற எல்லைக்கு உட்பட்ட அந்த கருணாபுரம் பகுதியில் தான் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த பகுதியில் இங்கிருந்து தான் இந்த கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமத்தில் வசிக்கக்கூடிய நபர்கள் இங்கிருந்து வாங்கி சென்றிருக்காங்க. இந்த கள்ளச்சாராயத்தை அறிந்திருக்காங்க. ஸோ அந்த எல்லைக்கு உட்பட்ட காவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருப்பதால் நாளை முதலே சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை பெற்று விசாரணை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொருவராக இந்த தற்பொழுது வரக்கூடிய நபர் கூட கள்ளச்சாராயம் அருந்தி இது போன்ற வழக்குகளில் இது போன்ற உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய நபராக இருக்கலாம். தொடர்ச்சியாக மருத்துவமனைக்கு இந்த கருணாபுரம் பகுதியிலிருந்து கள்ளச்சாராயத்தை வாங்கி சென்ற நபர்களுக்கு இது போன்ற ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ஏறக்குறைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 10-15 கிராமத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கியிருக்கிறார்கள். காலை முதலே கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்கிறது. ஆகவே இது குறித்தெல்லாம் உரிய விசாரணை நடத்துவதற்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்குடைய விசாரணையை உடனடியாக நடத்துவார்கள் என்று கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக நேரலை காட்சிகளை பார்க்கலாம். ஒரு நபருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு அவசரமாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இதுபோன்று தொடர்ச்சியாக கள்ளச்சாராயம் அருந்திய நபர்களுக்கு காலை முதலே உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருவர்களுக்கும் சில அறிகுறிகள் தென்படுகிறது. கண்ணெரிச்சல் ஏற்படுகிறது, வயிற்றெரிச்சல் ஏற்படுகிறது, வயிற்று வலி ஏற்படுகிறது, தொடர்ந்து மயக்கம் ஏற்படுகிறது. இதுபோன்று பலர் தொடர்ந்து மருத்துவமனைக்கு அழைத்து சிகிச்சைக்காக கொண்டு வரப்படுகின்றனர். ஒரு மூதாட்டி வீட்டிலேயே உயிரிழந்திருக்கிறார். தொடர்ந்து மருத்துவ குழுக்களும் அருகாமையில் இருக்கக்கூடிய சேலம், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து மருத்துவ குழுக்களும் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 12 ஆம்புலன்ஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து மற்ற மருத்துவமனைகளுக்கு அவர்கள் அழைத்து செல்வதற்கும் வேறு ஏதாவது உடல்நலக்குறைவு என்ற ஒரு தகவல் வந்தால் அவர்களை மருத்துவமனையில் உடனடியாக அனுமதிக்கப்படும் சிகிச்சை பெறுவதற்கும் ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணை என்பது சிபிசிஐடி போலீசாரால் நடத்தப்படக்கூடிய நிலையில் ஏற்கனவே சம்பவ இடத்தில் நடத்தப்பட்ட அனைத்து விசாரணைக்கான அனைத்து தகவல் ஆதாரங்கள் உள்ளிட்டவைகள்லாம் சிபிசிஐடி போலீசாரிடம் கள்ளக்குறிச்சி போலீசார் ஒப்படைக்க இருக்கிறாங்க. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்பட மதுவிலக்கு போலீஸ், சட்ட ஒழுங்கு போலீஸ் உள்ளிட்ட அனைத்து காவலர்கள் மீதும் தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அனைவருமே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரிக்கும் என முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அடுத்த கட்ட தகவல்களுக்கு மீண்டும் இணைகிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கோகுல்.